Why did you join this online Sai Bhajans group? ஏன் இந்த சாய் பஜன் குரூப்ல சேர்ந்தீர்கள்? ரிஃப்ளெக்ஷன்ஸ். இந்த இதுல சேர்ந்தது எனக்கு வந்து இமென்ஸ் ப்ரெஷர் கிடைக்காது. அட்லீஸ்ட் அந்த 1 hour வந்து முன்னாடி ப்ரிப்பேர் பண்றோம், குழந்தைகள் எல்லாரும் இது பண்ற இன்வால்வ் பண்றது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கோசரம் சேர்ந்தோம் நாங்க. அட்லீஸ்ட் நம்ம கல்ச்சர்லாம் ஈவன் என்னோட பேத்திகள்லாம் இதுல இருக்கா, ஆஸ்திரேலியால இருக்கா, நம்ம கல்ச்சர்லாம் தெரியணும் இல்லையா? நான் வந்து ஆக்சுவலி இதுல சேர வந்ததே எதனாலன்னா, நான் ஆஸ்திரேலியால இருக்கும்போது முதல் சாய் பஜன் ஆரம்பிச்சது. அப்ப ரொம்ப பயம், ஃபியர், நம்மளால எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, ஸ்டேஜ் ஃபியர் ஜாஸ்தின்னு நினைச்சிட்டு இருந்தேன். வந்த பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இன்வால்வ் ஆகி ஆத்மார்த்தமா பகவான் நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். நம்ம லைஃப்ல வந்து அடுத்த வே வந்து இதுதான் நமக்கு வழி காட்டியிருக்காரு பகவான் அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். அந்த அளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் கிடைச்சது. இன்னொன்னு சொல்லணும்னா, என்னுடைய மனசுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களையும் பாட்டு மூலமாவும் மத்தபடி இருக்க வரைக்கும் அதுதான். நான் பூஜை நமஸ்காரம் முன்னாடி பண்ணுவேன், அப்பெல்லாம் கிடைக்காத ஒரு சாந்தி குருவை, ஆன்மீக குருவை நினைச்சா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுனா அப்ப நமக்கு இவர் தான் அப்படின்னு. அடுத்தது பார்த்தா நீங்க வந்து இப்ப அதுக்கு ஆன்மீக குருவா வழிகாட்டியா இருந்தீங்க. பாபா சுவாமிகள் என்ன வந்து கரெக்டா வழி நடத்திட்டு போறார். பிசிக்கல் சமிதி இல்லாத பட்சத்துல சுவாமியோட தேடல்கள் எல்லாருமே இதே மாதிரிதான் சத்சங் அது இதுன்னு நடந்துட்டு இருந்தது. பட் வந்து என்னன்னா அது எல்லாமே வந்து லைவா போகும். பட் வந்து எங்களோட இன்வால்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப சமிதியோட கரெக்டா பேண்டமிக் சிச்சுவேஷன் ஆரம்பிச்ச டைம், மார்ச் ஏப்ரல் லாஸ்ட் 2020 ஆரம்பிச்ச டைம்ல சுவாமிய பத்தி அந்த ஒரு கனெக்டிவிட்டியே என்ன சொல்றது, அவங்களுக்கு ஓனா இருந்தாலும் கூட அந்த ஒரு சத்சங் இல்லாத நேரத்துல கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமா நான் அதை வந்து ஃபீல் பண்றேன். சோ அஸ் வெல் அஸ் வந்து பசங்களுக்கு ஆன்டி சொன்ன மாதிரி என்னோட பசங்களுக்கும் பாட சான்ஸ் கிடைச்சது, ஸ்டடி சர்க்கிள் அட்டன் பண்ண வச்சது, இதெல்லாம் வந்து பாக்குறப்ப சுவாமி வந்து மோர் அண்ட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. சோ எவ்வளவுதான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் சுவாமி வந்து எப்படின்னா அழகா கைப்பிடிச்சு எப்படி வேணாலும் வேறவர் வி ஆர், நம்ம எல்லாம் நேர்ல சந்திச்சதே கிடையாது. பட் ஸ்டில் திஸ் கனெக்டிவிட்டி அண்ட் லவ், ஷேரிங் ஆஃப் லவ் வந்து இட் ரிமைன்ஸ் சேம் ஃபார் எவர். ஓவர் த சாய் ஃபேமிலி இஸ் வெதர் வந்து யூஎஸ்ல இருக்கிற சாய் டிவோட்டிஸா இருக்கட்டும், ஆப்பிரிக்கன் டிவோட்டிஸா இருக்கட்டும், இல்ல ஆஸ்திரேலியா இருக்கட்டும், தட் சாய் ஃபேமிலி பாண்ட் இஸ் ரிமைன்ஸ் ஃபார் எவர் வந்து சேம். லவ் ஆல் சவல்ங்கிற கான்செப்ட் வந்து சுவாமி திரும்ப புரிய வச்சிட்டு இருக்காரு வேற. சோ நவ் ஐ கேன் ஃபீல் அண்ட் ஐ கேன் சே தட் ஐ ஹவ் சாய் ஃபேமிலி இன் ஆஸ்திரேலியா டூ அப்படின்னு சொல்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. So thanks to Swami once again, as well as thanks to Nadarajan uncle for this great and lifetime opportunity மாதிரி திரும்ப கிடைச்சிருக்கிறது. இதான். What was your most memorable moment with this group? இப்போ as part of this group 2 வருஷம் கிட்டத்தட்ட, இதுல என்ன மெமரபிள் ஒரு மெமரபிள் மூமெண்ட் சொல்லுவா? எதனால அது ரொம்ப மனசுல அப்படியே நிறைஞ்சு நிக்குது? எதுவானா இருக்கலாம், சாங்கா இருக்கலாம், பிளேயா இருக்கலாம், சம் ஈவென்ட், இல்லைன்னா சர்வீஸா இருக்கலாம், இல்லாட்டி whatever it is. எஸ்பெஷலி த ஸ்கிட்ஸ். சோ என்னென்ன செலிப்ரேஷன் வந்தாலும் அப்பெல்லாம் வந்து சின்ன வயசுல ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் அந்த ஸ்கிட் ப்ரிப்பரேஷன் மாதிரி நீங்க ஒவ்வொரு தடவையும் ஸ்கிட்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அதை வந்து பசங்களை பண்ண வைக்க சொல்றப்ப we feel like வந்து எப்படி பர்த்தியில வந்து நிறைய டிராமாஸ் இதெல்லாம் சுவாமி முன்னாடி பண்ற மாதிரியே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ நாங்களும் அந்த இன்வால்மெண்ட் நாங்க we are spending only 1 or 2 hours, பட் வந்து அந்த எடிட்டிங் பண்ணி அது மோர் லைவ்லியா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பேக்ரவுண்டா இருக்கட்டும், டெக்னாலஜி வைஸ் வாட் என்ன இருக்கோ அதை அப்படியே நமக்கு இப்ப வந்து ஸ்கிட்லயும் கொண்டு வர வைக்கிறீங்க அப்படிங்கறது பாக்குறச்ச ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீக் கூட இப்ப இன்னைக்கு பிளே பண்ற ஸ்கிட், ஐ மீன் 28 பிளே பண்ற ஸ்கிட்டு கூட நீங்க அந்த பேக்ரவுண்ட் செட்டிங்ல இருந்து ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் அதை வந்து உங்கள்ட்ட இருந்து கத்துக்கவும் செய்யறோம். சோ வந்து அந்த டெக்னிக்கலி நம்ம தெரியலன்னா கூட நம்ம கத்துக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மூலம் எங்களையும் நீங்க அதுல இன்வால்வ் பண்ண வைக்கிறீங்க பாருங்க. தட் இஸ் ட்ரூ. ஏன்னா எல்லாரும் இருக்கணும், எல்லாருக்கும் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப மனசுக்கு வந்து பதிஞ்சிருக்கு. அப்புறம் நிறைய அந்த ஸ்டடி சர்க்கிள்ல வந்து டிஸ்கஷன் பண்றது, பிளஸ் வந்து எவ்ரி வீக்கும் வந்து இது ஒரு மெயின் பாயிண்டா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பஜன்ல வந்து இந்த வாரம் ஒருத்தர் ஓம் சத் பண்ணா அடுத்த வாரம் யாருக்கு அந்த சான்ஸ் கொடுக்கணும், யாராவது மிஸ் பண்ணி இந்த வாரம் பஜனுக்கு சைன் அப் பண்ணலன்னா கூட, இவந்தோ சப்மிஷன் ஆஃப் லிரிக்ஸ் கான்செப்ட் வந்தா கூட பண்ணலன்னா கூட நீங்க அந்த இண்டிவிஜுவலா வந்து நீங்க வரலையா, ஏன் இந்த வாரம் பஜன் ஆப்ஷன் கொடுக்கலையா அப்படின்னு கேட்கறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுவாமியே வந்து நம்மளே மறந்துட்டா கூட நீங்க வந்து அதை ரிமெம்பரன்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அந்த ஒரு சேர்த்து கொண்டு போற வழி நடத்துற விதம் ரொம்ப அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு சார். இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்கும்போது தனியா எல்லார் வீட்லயும் கொண்டாடுறதை விட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து அதுல பாக்கும்போது ஒரு சந்தோஷம். இவங்க வீட்டுல என்ன பிரசாதம் பண்ணா, நான் இதை பண்ணினோம் அப்படிங்கறத வந்து அந்த யூனிட்டியா, மேரேஜா இருக்கட்டும், இந்த ஃபங்க்ஷனா இருக்கட்டும், பூஜை இதுவா இருக்கட்டும், வரலட்சுமி நோன்பு, அதர்வைஸ் இந்த நவராத்திரி, தீபாவளி இதெல்லாம் செய்யும் போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அதாவது நம்ம தனித்தனியா இருந்தா கூட ஏதோ ஒரு குடும்பத்தோட சேர்ந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொண்டு வர்றது, அது ரொம்ப பிடிச்சது இதுல. அதே மாதிரி 96 hours பாட்டு இருந்தது பாத்தீங்களா, ரியலி ஐ என்ஜாய்ட் தட் மூமெண்ட்ஸ்.
சரி, அந்த 1 hour சாங்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. சரி. அந்த 96 ஹவர்ஸ் சொல்றீங்க. சரி சரி, ஓகே. ராஜி மேம், ஸ்கிட் ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்றீங்க பாத்தீங்களா? குழந்தைகளுக்கு எல்லாம் இப்ப வந்து என்ன ஆகுது, இந்த காலத்து அந்த காலத்து நம்ம எல்லாம் படிக்கும் போது மாரல் கிளாஸ் ஒண்ணு இருந்தது. இப்பெல்லாம் அந்த மாரல் கிளாஸ்ங்கிறது ஸ்கூல் லெவல்ல இல்லவே இல்ல. சோ இப்ப கணேசரை பத்தியோ இல்ல ராமரை பத்தியோங்கிறது ரொம்ப ஒண்ணு தெரியும், குழந்தைகளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு டைம் இல்ல. இந்த காலத்து இதுல நம்ம பேரண்ட்ஸ்க்கும் சொல்லி தர முடியல, அவங்களுக்கு டைம் இல்ல. பட் அதை வந்து ஒரு கான்செப்டா எடுத்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் இன்னைக்கு குருநானக் ஜெயந்தி எதுனா எல்லாத்தையும் எடுத்து அதை பேச வைக்கிறதுக்கும், ஈவன் எனக்கு வந்து அது ஒரு பிளஸ் பாயிண்ட். பிளஸ் நான் வந்து ஐம் ஷை நேச்சர் தான். நான் வந்து ரொம்ப வந்து வெளியெல்லாம் இது பண்ணதே கிடையாது. அப் டு 60 years நான் வந்து ரொம்ப ஷை நேச்சர், வெளியெல்லாம் டக்குன்னு பேச மாட்டேன். பட் எனக்கு வந்து ஒரு பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது இந்த 2020 நீங்க ஆரம்பிச்ச சாய் பஜன்ல இருந்து தான். அது மாதிரி எல்லா ஃபங்க்ஷனையும் கொண்டாடி குழந்தைகள் எல்லாமே பண்றது எனக்கு ரொம்ப அதுல மெமரபிள். என்னோட நீங்க இந்த சாய் பஜன்ல ஒரு பாடிப்பீங்க, இதுதான் எனக்கு ரொம்ப அப்படியே நான் பாடும்போதெல்லாம் அப்படியே மெய் மறந்து போறேன்னு சொல்ற சாங் இது உங்களுதுல ஒரே ஒரு லைன் பாடி காமிங்களா? அம்பசங்கரி தான். அம்பசங்கரி பரமேஸ்வரி கிருஷ்ணா சாயி கிருஷ்ணா முஜே தரிசன தோ கிருஷ்ணா. மத்தவங்க பாடினதுல எது ரொம்ப பிடிச்ச ஒரு சாங்? மத்தவங்க பாடினது கல்பனா மேடம் பாடும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. பாடுங்க. கண்ட ஜோதி ஜலாவோ சாயி மன மந்திரமே. ஃபர்ஸ்ட் அதுல ரொம்ப பிடிச்ச பஜன்னா நிருப்பம குணசதனா ரொம்ப இதா இருக்கு. நிருப்பம குணசதனா சரணா நீர தலநயனா. அது வந்து பாடுறப்பே ஆட்டோமேட்டிக்கா நம்மளே மெய் மறந்து எல்லாமே அவர் தான், நமக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரண்யாவும் ஸ்ரீநிதியும் அவங்களோட ஆக்சென்ட் வந்து அப்படியே இங்கிலீஷ் கலந்த ஆக்சென்டா மாறிடுச்சு. அந்த கிருஷ்ணா வார்த்தையெல்லாம் சொல்றப்ப நான் ஆன்டிட்டே சொல்றேன், ஆன்டி அவங்களுக்கு அந்த தமிழ் கலந்து இங்கிலீஷா மாறிடுச்சு, பட் ஸ்டில் இட்ஸ் சோ ஸ்வீட். அவங்க பாடுறப்ப அதுவும் கீபோர்ட் பிளே பண்ணிட்டு கிருஷ்ணா சாங் சோ ஸ்வீட். அவனே சொல்லுவேன், அங்கிள் அவனுக்கு பஜனே தெரியாது, வந்து நிறைய பஜன் கட்டுட்டு இருக்கான். அதுலயும் வந்து கிருஷ்ணம் வந்தே நந்தகுமாரம் சுவாமி தான் இந்த 1 yearக்குள்ள அவனை இவ்வளவு தூரம் ப்ராக்ரஸ் பண்ண வச்சு. ஒன்னும் சந்தேகமே கிடையாது. சுவாமி ஒவ்வொரு அணுவிலையும் புகுந்து எல்லாத்தையும் செய்ய வைக்கிறார்ன்றதுல ஒரு இம்மி சந்தேகம் கூட கிடையாது. அதனாலதான் நம்ம வந்து சந்தோஷமா இருக்கும். ஸ்டடி சர்க்கிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 10 வேர்ட்ல. அதாவது ஹெல்ப் அதர்ஸ், அது அந்த இதுல ரொம்ப என்ன பிடிச்சது. அது யாரு, அதாவது யாரு என்னன்னு பார்க்க அந்த ஸ்பாட்ல நமக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறத வந்து தோன்றது வந்து அந்த ஒரு வந்து யாரையும் வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது. அவங்க நம்மள வந்து ஹர்ட் பண்ண மாதிரி இது பண்ணா கூட நம்ம அவங்களை வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது. அதாவது நல்ல பவ்யமான வார்த்தையை பேசி அவங்களை வந்து புரிய வைக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஈக்குவாலிட்டி, அந்த ஸ்டடி சர்க்கிள்னால நம்ம என்ன கத்துக்க முடியுது. சோ ஸ்டடிங் த சாய் லிட்ரேச்சர் வந்து சுவாமியோட 9 point கோட் ஆஃப் கண்டக்ட்ல ஒரு மெயின் திங் அது. சோ இது மாதிரி நம்ம டிஸ்கோர்சஸ் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வாரமும் நம்ம கேட்கறச்ச we are analyzing and we are getting more language as well as time to know God. சுவாமி நிறைய சொல்லியிருக்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப நம்மளும் புரிய வைக்கிறாரு. and then utilizing time efficiently and discipline. நம்ம என்னதான் சொன்னாலும் அதை நம்ம கரெக்டான வழியில போறோமா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. and then why yielding knowledge. சோ நீங்க அதுலயும் இந்த போல் எல்லாம் கண்டக்ட் பண்ணி பண்றப்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஸ்பெஷலா ஐ திங்க் கூகுள் அவர் வந்து ஒரு தடவை ஸ்டடி சர்க்கிள் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இதெல்லாம் பண்றப்ப நம்ம நிறைய விஷயங்கள் அந்த நாலேஜ் ஷேரிங் வந்து ரொம்ப நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறது இதுல இருந்து தெரியுது. அங்கிள் தெய்வீக கரங்கள்ல நீங்க இருந்து எங்களை அதுல வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு வடகோட்டி மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு அந்த ஸ்டடி சர்க்கிள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு வாரம் கேட்கும் போது இந்த வாரம் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். எல்லா குருக்களும் எல்லா ஆச்சாரியர்களும் சொல்றதான் நீங்க சொல்றீங்க. ஆனாலும் இதனுடைய விதம் என்னன்னா அந்த சுவாமிஜியே நேர்ல வந்து சொல்ற ஒரு ஃபீலிங்க கொடுத்தது. 2 பாயிண்ட். 3வது பாயிண்ட் வந்து முன்னாடி கர்வம், நானா நீயா, போட்டி மனப்பான்மை, ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படி அந்த எண்ணங்கள்லாம் கூடாது. எல்லாரையும் ஈக்குவல். சுவாமி எதிர்க்க சின்ன குழந்தை 1 வயசு குழந்தையில இருந்து 99 வயசு ஆண் மக்கள் வரைக்கும் எல்லாரும் ஈக்குவல். சர்வ் பண்ணணும், அன்பு செலுத்தணும், எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு செலுத்தணும். இதை எல்லாருமே சொல்லி கொடுத்திருக்காங்க. வாழ்க்கையில நடைமுறையில கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. சோ சிம்பிளா எப்படிலாம் சர்வ் பண்ணலாம், என்னெல்லாம் செய்யலாம், அதுல நடுவுல உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்க அதுல சொல்லும் பொழுது இந்த மாதிரி, அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு வியூல பாக்குறது இல்ல. ஆனா இப்படி எல்லாம் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோங்கிறது கிடையாது. உலகத்துல இருக்கிற அத்தனை பேருமே கஷ்டப்படுறாங்க. எப்ப கடவுளை நம்பி வருவாங்க, 4 விதத்துல வருவாங்க. துன்பப்படும் போது, கஷ்டப்படும் போது கடவுளை நாடி வருவோம். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னாக்க, நமக்கு ஏதாவது கேள்வி ஞானம் இல்லாத, கேள்வி ஞானம்ங்கிறது வந்து பகவானை பத்திய நாலேஜ் நமக்கு தெரியாத போது அப்ப அவர்கிட்ட வருவோம். 3வது பாயிண்டா நான் பார்த்தேன் வந்து என்ன
நமக்கு இது தேவை, அது தேவைங்கும் போது பகவானை தேடி போறோம். ஒரு பொருள் தேவை ஒண்ணு தேவை. இந்த 4 விஷயங்களுமே கடைசியில காமம், குரோதம், அகங்காரம், இந்த 4 எல்லாமே பகவான் மேலேயே செலுத்தும் பொழுது அதெல்லாம் மனுஷங்க கிட்ட நம்ம காட்டுற போட்டி, கோவம், தாவம் எல்லாமே அதுல போய் சேர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நீங்க சொல்லும் போது சொன்னீங்களே, அப்ப நிஜமாவே ஞானக்கண் திறக்கிறது இப்படிம்பாங்க இல்லையா, அந்த ஞானக்கண் திறக்க வச்சது அதுதான். சாய் பஜன்ஸ் குரூப் பத்தி ஒரே ஒரு வார்த்தையில என்ன சொல்றீங்க? யூனிட்டி. ஓகே, யூனிட்டி. லவ் ஆல் சர்வ் ஆல். இதுக்குள்ள ஒரு யூனிட்டி தான். எல்லாரும் யார் பெரியவா சின்னவாங்கிறது எல்லாம் ஒரு யுனைட்டா செய்யறதும்.